10 வருஷத்துக்கு அப்புறமா இந்தியா 10 லட்சம் டன் சர்க்கரையை வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்கிறதுக்கு வரி இல்லாமல் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் சர்க்கரையில் தன்னிறைவாக இருந்துச்சு. சர்க்கரை உற்பத்தியாளர்களுக்கு நிறைய சலுகையெல்லாம் கொடுத்து எத்தனால் அதுலேருந்து எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி, அது ஏதோ நம்ம அதீதமாக உற்பத்தி பண்ணுறோங்கிற மாதிரியான ஒரு காட்சி இருந்தது. அது வெறும் இல்யூஷன் தான். 10 லட்சம் டன்னுக்கான தேவை இருக்குது இந்தியாவில் அப்படிங்கிறத இப்போ தான் அரசாங்கம் உணர்ந்திருக்கு. ஏன்னா கடந்த ஒரு மாதத்தில் 15% மேலே விலை ஏறி இருக்குது. காரணம், உற்பத்தி கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக குறைஞ்சிருக்கு. சுமாராக ஒரு 350 லட்சம் மெட்ரிக் டன்லேருந்து 290 அப்படிங்கிறதுக்கு குறைஞ்சிருக்குங்கிறது தான் செய்திகள் சொல்கிற விஷயம். இந்த வீழ்ச்சி அடுத்து வரப்போகிற தீபாவளி மற்ற பண்டிகைகள் காரணமாக விலை உயர்வு இன்னும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால வெளி மார்க்கெட்லேருந்து சர்க்கரையை இறக்குமதி பண்ணலாங்கிற முடிவுக்கு அரசாங்கம் போயிருக்கு. பட் உலகளாவிய அளவிலும் கூட சர்க்கரைக்கான தேவை அதிகரிச்சிருக்கு, உற்பத்தி குறைஞ்சிருக்கு. இது இறக்குமதியை அவங்க செய்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னவாக இருக்கும்னா, இப்போது மழைப்பொழிவு குறைவாக இருக்குது. எல்நிலை விளைவுகள் காரணமாக அடுத்த ஒரு வருஷம் இந்த பிரச்சனை நீடிக்கக்கூடுங்கிறதுனால கரும்பு பாசன பரப்பு இனியும் குறையும், கரும்பு உற்பத்தி இனி வீழ்ச்சி அடையும், அதனுடைய பிழிதிறன் குறையும். அப்படிங்கிறதுனால இந்த தொடர் சிக்கல்கள் காரணமாக சர்க்கரையின் தேவை இன்னும் வர்ற ஒரு வருஷத்துக்கும் அதிகமாக தான் இருக்கும். பட் உலகளாவிய உற்பத்தி குறைவுன்றதுனால நாம் இதை விடவும் அதிக விலைக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதா யதார்த்தம். ஏன்னா கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு மோடி இறக்குமதி பண்ணுறாருன்னா அது பிரச்சனை நம்ம நினைக்கிறத விட பெருசுன்னு அர்த்தம். இந்த சூழலில் நாம் சர்க்கரையை பற்றி வேறு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா அடுத்து வரப்போகிற நாட்கள்லையும் சுகர் விலை ஏறப்போகுது. இது சர்க்கரையினுடைய விலை, சர்க்கரை நுகர்வு அது மட்டும்தான் பிரச்சனையான்னு பார்த்தா, 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய உடல்நல சவால், உலகளாவிய சவால் எது அப்படின்னா அதிகப்படியான காலரி நுகர்வு தான். இது இன்க்ளூடிங் சுகர், அதிகமாக நாம் பயன்படுத்துகிற சர்க்கரையின் அளவு, அதனால் உருவாக்கப்படுகிற ப்ராசஸ்டு ஃபுட்டோட அளவெல்லாம் கணிசமாக உலகளாவிய அளவில் அதிகரிச்சிருக்கு. இத்தகைய ஒரு சுகர் கன்சம்ஷனுக்கு மனித உடல் தயாரானதே கிடையாது. அதனுடைய வடிவம் இவ்வளவு சர்க்கரையை தாங்குகிற அளவுக்கானது இல்லை. நீங்கள் இந்தியாவில் முதல்ல ஒரு சுகருங்கிற அந்த கிறிஸ்டல் சுகர் இருக்குல்ல, அந்த கடினமாக இருக்கு, சர்க்கரை மாதிரியான வடிவத்தில் கரும்பு சாறிலிருந்து அதை படிகமாக மாற்றி எடுக்கிற சுகர் வந்தது ஒரு 5ஆம் நூற்றாண்டில் இருக்கலாம். அதற்கு முன்பு கரும்பு பயிரிடப்பட்டிருக்கு, அதை சாப்பிட்ருக்காங்க, வயிற்றுப்போக்குக்கு உணவாக சாப்பிட்ருக்காங்க. கல்கட்டாவில் தான் இந்த மாதிரியான அது ஒரு படிகமாக மாற்றுற ப்ராசஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் சர்க்கரை அப்போது இந்தியாவுக்குள்ளெல்லாம் புழங்கலை. சீனிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கலாம்னு தரவுகள் சொல்லுதுன்னா, இங்கே இருந்து அந்த டெக்னாலஜியை எடுத்துகிட்டு போயிட்டு அதை ரிஃபைன் பண்ணி சீடர்கள் இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. சீனாவிலிருந்து சர்க்கரை இறக்குமதி பண்ணும்போது அதுக்கு சீனின்னு பேர் வந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு அனுமானம். ப்ராப்ளி அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏன்னா இந்தியா அந்த அளவுக்கான கண்டுபிடிப்புகளில் அந்த காலகட்டங்களில் ஈடுபட்ட மாதிரி தெரியல. ஐரோப்பாவுக்கு அது எப்படி போகுதுன்னு சொன்னால், அரேபியா வணிகர்கள் இந்தியாவில் கிடைக்கிற அல்லது இந்த புறத்தில் இங்கே இருக்கிற இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மாதிரியான தீவுகளில் கிடைக்கிற சர்க்கரையை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அவர்கள் வணிகத்துக்காக ஐரோப்பாவில் போய் அறிமுகப்படுத்துகிறாங்க. சிலுவை போர்கள் நடந்தபோது அங்கிருந்து இங்கே வந்தவங்க அவர்களுக்கு கிடைச்ச சர்க்கரையை சாப்பிட்டுட்டு அவங்க போய் ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. 2 வழியாக அது அங்கே ஐரோப்பாவை அடையுது. ஆனால் ஐரோப்பாவில் கிட்டத்தட்ட 13, 14ஆம் நூற்றாண்டுகள் வரைக்கும், 15ஆம் நூற்றாண்டு வரைக்குமே கூட சுகருங்கிறது ஒரு ரொம்ப கிடைத்தற்கரிய ஒரு பொருள். இன்ஃபேக்ட் பிரிட்டன் மகாராணி எல்லாம் 1 கிராம் தங்கத்தை கொடுத்து 1 கிராம் சர்க்கரையை வாங்கின வரலாறு உண்டு. சர்க்கரையை ஓவராக தின்னு மொத்த பல்லும் சொத்தையாகி பார்க்க விகாரமாக ராணிகள் இருந்ததை குறிப்பிட்டு பயணிகள் எழுதின, ஐரோப்பாவுக்கு சென்ற பயணிகள், தூதர்கள் எழுதின குறிப்புகள்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ ஐரோப்பாவை கிட்டத்தட்ட அது ஒரு 5-6 நூற்றாண்டுக்கு முன்பே ஐரோப்பாவை சுகர் நாசம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆப்பிரிக்காவெல்லாம் அது எப்படி நாசம் பண்ணுச்சு, இந்தியாவை எப்படி வேறு வழியில் நாசம் பண்ணுதுன்னா, சர்க்கரையின் மீதான அதன் வணிக மதிப்பை கண்டுபிடிக்கிறாங்க ஐரோப்பிய வணிகர்கள். இங்கிருந்து சர்க்கரையை பயிரிடுறதுக்கு பார்க்குறாங்க. பட் கரும்பு ஒரு வெப்பமண்டல பயிர். இந்தியா மாதிரியான நாடுகளில், இந்தோனேஷியா மாதிரி நாடுகளில் விளையிறது. அது ஐரோப்பா மாதிரியான குளிர் பிரதேசத்தில் விளையாது. அப்போது சர்க்கரை வேணும், அதிலிருந்து லாபம் பார்க்கணும். அது இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போகிறத விடவும் ஈஸியான இடம் வேணுங்கும் போது அவர்கள் தென் அமெரிக்க நாடுகளை கைப்பற்றுறாங்க. அங்கே கரும்பை வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரும்பை பயிரிடுவதற்கு, வளர்ப்பதற்கு, அறுவடை பண்ணுறதுக்கான ஆட்கள் அங்கே இல்லை. அவங்களுக்கு அதை கற்றுத்தரத்துக்கெல்லாம் இவங்களுக்கு டைம் இல்லை. அதன் பிறகு தான் ஐரோப்பாவிலிருந்து அடிமைகளை பிடிச்சிட்டு போய் அங்கே இது போன்ற கரும்பு தோட்டங்களில் வேலை செய்ய நிர்பந்திக்க வைக்கப்படுறாங்க.
12 மாதம் ஆகும் அந்த பயிர். கரும்பு தோட்டங்களில் பயிரிடுவதற்கு தான் 70% கரும்பு தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு தான் 70% அடிமைகள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அது கூட பத்தலை. அதன் பிறகு இந்தியாவிலிருந்து மக்களை அங்கே ஏதோ பெரிய சொர்க்கம் இருக்கதா ஆசை காட்டி தான் செஷல்ஸ் மாதிரியான இன்னும் பல்வேறு நாடுகளுக்கு, அங்கே இருக்கிற தென்னமெரிக்கா அந்த பகுதியில் இருக்கிற கரிபியன் தீவுகள் வரைக்குமான நாடுகளுக்கு இங்கிருந்து தான் மக்களை அடிமைகளாக கூட்டிகிட்டு போகிறாங்க. பல்வேறு நாடுகளுக்கு இந்தியர்கள் அடிமையாக கூட்டிகிட்டு போனதும், பல்வேறு தீவுகளுக்கு அடிமையாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு காரணம் இந்த சர்க்கரை வணிகம் தான் அதற்கு அடிப்படையாக இருந்திருக்கு. பட் 21ஆம் நூற்றாண்டோட ரொம்ப பெரிய உடல்நல சவால் இது. ஏன் அப்படின்னா, நம்முடைய உடம்பு எடுத்துக்கிற சர்க்கரையை கொழுப்பாக மாற்றி படிய வைக்கும். அப்படிங்கிறதுனால ஒபிஸாக நம்ம மாறுறோம். அண்ட் அதன் பிறகான டைப் 2 டயபெட்டிஸ் வருது. இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக அளவில் மற்ற நாடுகளில் வர்றதை விடவும் 10லேருந்து 15 வருஷம் முன்பே இந்திய மக்களுக்கு வருது. இந்தியாவில் ஆக்டிவ் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுன்னு சொன்னால் கண்டுபிடிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கவங்கன்னு கணக்கெடுத்தால் ஒரு 10 கோடி பேர் இருக்கலாம். 10 கோடி கொஞ்சம் மேலே. ஒரு 13 கோடி பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க, RACயில் இருக்காங்க. ரொம்ப சீக்கிரமே சுகர் அட்மிஷனுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 23-24 கோடி. இந்த மதிப்பீடு கூட குறைவு தான். சென்னையில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு 4ல் ஒரு குழந்தைக்கு சுகர் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அண்ட் அப்படி இருக்குன்னு சொன்னால் ஃபேட்டி லிவர் ரிஸ்க்கும் அவர்களுக்கு இருக்கலாம். ஏன்னா இவங்க அத்தனை பேருக்கும் அடிநாதமாக இருக்கிறது என்னென்னா, இந்த ப்ராசஸ்டு ஃபுட் அதிகமாக இருக்கிறது. ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸுன்னு நினச்சிட்டு குடிப்பாங்க. அதில் ஸ்பூனாக சர்க்கரை இருக்கும். பேக்கடு ஃபுட் எல்லாத்துலேயுமே இருக்குது. பேக்கரி ஐட்டம்ஸ் பெரும்பாலானவற்றில் இருக்குது. இந்த மறைமுகமான சர்க்கரை அப்படிங்கிறது தெரியாமலே நமக்கு கன்சம்ஷன் இருக்குது. குறிப்பாக இந்தியாவில் ஒரு கல்ச்சர் உண்டு. பிஸ்கட் நல்ல உணவுன்னு நம்புகிற ஒரு நாடு இந்தியா. பண்ணு நோயாளிகள் சாப்பிடக்கூடியது அப்படின்னு நம்புகிற ஒரு நாடு இந்தியாங்கிறதுனால இனி வரும் காலங்கள்லையும் சுகர் பேஷண்ட்டுங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதை தடுக்கிறது வாய்ப்பு குறைவு. அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் இன்னும் சீக்கிரமாகவே வருவதற்கான வாய்ப்பு உண்டு. முன்னாடி 40 வயசுக்கு மேலே செக் பண்ணுனாங்க, இப்போ 30 வயசுக்கு மேலே செக் பண்ணுன்றாங்க. இப்போ நான் பார்த்த ஒரு டாக்டர் 18 வயசுலேயே செக் பண்ணிடலாம் நல்லது அப்படிங்கிறதுக்கு போகிறார். மிகையான சர்க்கரை நுகர்வு அல்லது மிகையான கார்போஹைட்ரேட் நுகர்வுங்கிறது இந்தியாவோட பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. மனிதர்கள் சீக்கிரம் இறக்கிறதுலேருந்து, அவர்களுடைய செயல்திறன் குறையிறதுலேருந்து, வயசான பிறகு வர வேண்டிய நோய்கள்லாம் முன்பே வர்றது, ஈவன் டிமென்ஷியா இதை மாதிரியான தீவிரமான நோய்கள், ஆட்டோ இம்யூன் இல்னஸ், எல்லாத்துக்கு பின்னாலேயும் இந்த அதிகப்படியான கார்போஹைட்ரேட் நுகர்வு, சர்க்கரை நுகர்வு காரணமாக இருக்குது. அது சின்ன சின்ன இரத்த குழாய்களை டேமேஜ் பண்ணுது. அதனால் நம்முடைய இயல்பாக உடல் உறுப்புகள் செயல்படுகிற திறன் ரொம்ப குறையுது. அந்த திறன் குறையிறதுனால நம்ம உடம்பு இன்னும் ஒபீஸ் ஆகுது. இது எல்லாமே சேர்ந்து ஒரு சுடலை போல ஒரு தீரா நோயாளியாக ஒட்டுமொத்த நாட்டையும் இந்த கார்போஹைட்ரேட் நுகர்வு, இன்னும் கொஞ்சம் இதில் சொல்லணும்னு சொன்னால் சர்க்கரை நுகர்வு காரணமாக இருக்குது. இந்த எல்லா பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு தீர்வாக வேணால் இதை நாம் வச்சுக்கலாம். இந்த சுகர் கன்சம்ஷனை குறைச்சே ஆக வேண்டிய நிலையில் இந்தியா இருக்கும்போது இந்த மொத்த சேதாரத்துலேயும் நல்லது ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் அந்த சர்க்கரை விலை ஏறுறது தான். இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்தியர்கள் சுகர் கன்சம்ஷனை குறைக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற எல்லா நோயையும் வெத்தலைப்பாக்கு வச்சு கூட்டிக்கிட்டு வர்ற ஒரு வேலையை இது செய்யுது. ஆட்டோ இம்யூன் இல்னஸ் என்ற அது மட்டுமே சொல்ல முடியாது. கண் பார்வைத்திறன் குறைவதிலிருந்து, கை காலை இழக்கிறதுலேருந்து, கால் இழக்கிறதுல ரொம்ப முக்கியமான ரோலு இந்த சுகருக்கு தான் இருக்குது. அதுலேயும் நாம் இயற்கையாக நொட்டுறேன் அப்படின்னு போய் எங்கேயாவது போய் முட்டிகிட்டு நிற்கிறதும் நம்ம ஊரில் ரொம்ப சாதாரணம். இப்போ வேறு ஒன்றும் இல்லை, சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும்னா ஃபைனான்ஸ் கம்பெனி 20% ரிட்டர்ன் வருது அப்படிங்கிற வரிசையில் ஒரு சேஃபான முதலீடு என்னென்னா, நான் சுகருக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா போதும். எங்கேயாவது ஒரு பச்சலையை பிடிங்கிட்டு அரைச்சி கொடுத்து சுகருங்கிறது ஒரு நோயே இல்லை, நாம் சிம்பிளாக குறைச்சிடலாம் அப்படின்னு ஒரு 2 ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பித்து 2 இன்ஸ்டாகிராம் பக்கம் போனீங்கன்னா ரொம்ப சுலபமாக வித்துறக்கூடிய, சுலபத்தில் வியாபாரமாகக்கூடிய ஒன்று. ஏன் இது நடக்குது அப்படின்னா, இது ஒரு அடிமைத்தனம். சுகர் கன்சம்ஷனுங்கிறது ஒரு அடிக்ஷன். அது அடிக்ஷன்லேருந்து மீள்வதற்கு பதிலாக நம்ம எல்லாத்துக்கும், மனிதர்களுக்கு, குறிப்பாக இந்தியர்களுக்கு, நமக்கு ஒரு மேம்பாடு வேணும், ஆனால் மாற்றம் வேண்டாம். நம்முடைய நடத்தையில் ஒரு மாற்றத்தை நான் செய்ய மாட்டேன், ஆனால் என்னோடய உடல் நலத்தில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நாம் நினைக்கும் போது ரொம்ப சுலபமாக குறுக்க இந்த இயற்கை வைத்தியர்கள்லாம் உள்ளே பூந்துருவாங்க. இயற்கைன்னா பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு சர்க்கரை நோயை தீர்க்கிற இயற்கை சிகிச்சைன்னு ஒன்று கிடையாது. அடுத்ததான் நான் ஆல்டர்னேட் சுகருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை இதுக்கெல்லாம் போகிறேன் அப்படிம்பாங்க. அது ஒரு சீட்டிங். எல்லாமே ஒன்று தான். இது சட்டை போட்டவர்னா அது வேட்டி கட்டினவர்,
சட்டை பேண்ட் போட்டவர்னா அது வேட்டி கட்டினவர், அவ்வளோதான் வித்தியாசம். ஆள் ஒன்றே ஒன்று தான். ஸோ இந்த சுகர் கன்சம்ஷனுங்கிறத விட்டு ஒழிக்கிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம் இந்தியர்கள்ங்கிறது என்னுடைய ஆலோசனை. ஏன்னா இதை கட்டுப்படுத்துவதன் வாயிலாக நீங்கள் கூடுதல் காலம் உழைக்க முடியும். கூடுதலாக உழைக்க முடியுதுங்கும் போது இன்னும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆயுள் நீள்றது, ரொம்ப நாள் வாழ்கிறதுங்கிறது இல்லை, ரொம்ப நாள் சீக்கு இல்லாமல் வாழ்கிறதுங்கிறது அது ஒரு கிஃப்ட். அது ஈவன் இன்னும் தீவிரமான நோய்களை கூட மற்ற நோய்கள் தீவிரமாவதை தடுக்கிறதுக்கோ புதிய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய பெனிஃபிட், ஹெல்த் பெனிஃபிட் நம்மளுக்கு இந்த சுகர் ப்ராடக்டை குறைக்கிறதுனால இருக்கும். போதுமான அளவு புரதத்தை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது இதற்கு இன்னொரு தீர்வாக இருக்கலாம். இந்த மாதிரியான வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இயற்கையை உருவாக்கி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சர்க்கரை தட்டுப்பாட்டை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு மக்கள் இந்த சுகர் அடிக்ஷன்லேருந்து மீள்வதற்கான வாய்ப்பை தேடுறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த வழிகளில் சாத்தியம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்மளால் செய்ய முடியும். குறைச்சிக்கிறதுலேருந்து, சில விஷயங்களை தவிர்க்கிறதுலேருந்து, குடிக்கு எடுக்கிற அதே குடி ப்ரிவென்ஷன் அதே மெக்கானிசம் தான். எங்கெங்கெல்லாம் போனால் சுகர் நிறைய எடுக்கிறதுக்கு ஆட்கள் தூண்டுறாங்களோ அந்த ஏரியாவை குறைக்கிறது. வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாமல் பண்ணுறது. நம்ம வெறுமனே சர்க்கரைனா இனிக்கிறத மட்டும் நினச்சிட்ருக்கோம். சுகர் ஹை கார்போஹைட்ரேட் கண்டென்ட் வந்து நம்ம எடுத்துக்கிற பெரும்பாலான ஸ்நாக்ஸில் இருக்குது. இனிப்பாகவே இல்லைன்னாலும் கூட பேக்கரி ஐட்டம்ஸில் நிறைய இருக்குங்கிறதுனால இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கான எல்லா வழிகளையும் செக் பண்ணலாம். மேபி அந்த கடைக்கு போனோன்னா சிகரெட் குடிப்போன்னா கடைக்கு போகாமல் தடுக்கிறது, இந்த வைன் ஷாப் இருக்கிற ரோடு வழியாக போகிறத தடுத்தா சாராய ஞாபகம் வராதுங்கிற மாதிரி அதையே சுகருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். குறிப்பாக குழந்தைகளை வளர்க்கும் போது இந்த மாதிரியான ஸ்நாக்ஸை வாங்கிட்டு போகிறத தவிர்க்கலாம். ஃபேஸ்புக்கில் நான் பார்த்த ஒரு டாக்டர் வந்து குழந்தைங்களுக்கு சிகரெட் வாங்கிட்டு போகிறதுக்கு ஈக்குவல் இந்த மாதிரியான சுகரி ஸ்நாக்ஸை வாங்கிட்டு போகிறது அப்படின்ட்டு இருக்காரு. நான் முழுமையாக அதோடு உடன்படுறேன். ஏன்னா சிகரெட் வாங்கிட்டு போகும்போது நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஐயோ அப்படி ஒரு பொருளை வாங்குறமே, நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும் இல்லையா? அதே குற்ற உணர்ச்சி சர்க்கரையை வாங்கிட்டு போகும்போது நமக்கு வர்றது நல்லது. ஃபைனலாக சொல்லணும்னா, அடிமை வணிகம், அதை போல் ஒரு முரட்டுத்தனமான முதலாளித்துவம், இதெல்லாமே சேர்ந்து மக்களை ஏராளமான மனிதர்களோட ரத்தத்தை பிழிஞ்சு தான் இது நடந்திருக்கு. கரும்பு தோட்டத்தில் வேலைக்கு போனவங்க 7 வருஷத்துக்கு மேலே உயிரோடு இருந்தது இல்லைங்கிறது தான் ஐரோப்பியர்கள் சொல்கிற ஸ்டடியே. இவ்வளவு ரத்த வெறி பிடிச்ச ஒரு பொருளை விட்டொழிப்பதற்கு இதை விட ஒரு நல்ல காரணம் தேவையில்லை. கிட்டத்தட்ட நாம் அடிமைகளை கூட்டிகிட்டு போய் சர்க்கரையை உருவாக்குன காலம் போய் இப்போது சுகர் தனக்கான அடிமைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து தப்பிப்பதற்கான இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். மோடி நாட்டுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சாருன்னா மேபி இந்த சர்க்கரை இறக்குமதியை விட்டுட்டு கிலோ 100 ரூபாய்க்கு போகிறதுக்கு விட்டாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பார்க்குறவங்க கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கள். அதனுடைய மற்ற விளைவுகளை நான் உணர்றேன். எனக்கு அது ஒரு தனிநபரோட கன்சம்ஷனுங்கிற வகையில் பார்க்குறேன். பல்வேறு தொழில்கள் இதனால் முடங்கலாங்கிற பிரச்சனை எனக்கு புரியுது. ஆனால் தனிநபர்கள் இதை சுகரை விடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கலாம். சுகருக்கு எதிரான பிரச்சாரத்தில் இந்த கண்டென்ட்டையும் நாம் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி.